அம்மா, அழகு சுந்தரம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு அழகப்பனா என் அம்மாட்ட பேசுகிறதா தான் நான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த சினிமாவில் நடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அம்மா தான். என் மகன் என்ன ஆக போகிறான் அப்படின்ற கேள்வி எங்கள் அப்பாவுக்கு இருந்தது. ஆனால் என் மகன் அவன் சொல்கிறது ஆயிடுவான்ற நம்பிக்கை எங்கள் அம்மாவுக்கு இருந்தது. என்னதான் அம்மாவுக்கு அடி மனசில் ஒரு சங்கடமோ எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயமோ இருந்தாலும் அதை நம்ம பையன் முகத்தில் காமிச்சா அது எங்கே அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு இதே மாதிரி ஒரு கேலரியில் உட்காந்துட்டு ஒரு நைட்டு ஒரு 12-1 மணி வரைக்கும் எங்கள் அம்மா கைத்தட்டி, நான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பேன், என் அம்மா அங்கே உட்காந்து கைத்தட்டிகிட்ருப்பாங்க. ஆனால் என்றைக்கு நான் ஒரு நடிகனாக மாறணுனோ அப்போ உண்மையாக என் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன். ஃபோன் பண்ணுற டைம் அவங்கள்ட்ட பேச முடியாது. நான் பேசணும்னு நினைக்கிறப்ப அவங்க தூங்கிடுவாங்க. அம்மா ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டீங்க, சாப்பிட்டியாப்பா, அதுதான் ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன கேட்பாங்க. எங்கப்பா இருக்க, சாப்பிட்டியா. நடிகனோட அம்மான்னு உங்களை சொல்லுவாங்க. உங்களுக்கு மயனாக பிறந்தனால தான் நான் நடிகனாக இருக்கேன். தேங்க்ஸ். இந்த நன்றி இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் பல ஜென்மத்துக்கு சொல்லுவேன். இது என் அம்மாவுக்கு சொல்கிறேன். வசுந்தரா அம்மா பற்றி சொல்லணுன்னா, எல்லாருக்கும் பிரச்சனை, தினமும் காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும். ஆனால் இந்த அம்மா மடியில் படுத்து ஒரு 2 நிமிஷம் நம்ம அம்மாக்கிட்ட அது ஒரு மாதிரி இல்லைம்மா, சும்மா இப்படி படுத்துக்கிட்டு, அம்மா இல்லைம்மா இப்படி நடந்துச்சு, என்னை அவன் அப்படி பேசிட்டாங்கம்மா, நான் அம்மாக்கிட்ட பேசும்போது ஈஸ்வரி இல்லைம்மா அப்படின்னும் போது எனக்கு ஒரு 40-50 வயசு இல்லை, ஒரு 30-30 வயசாக இருந்தால் கூட ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி மாறிடுவேன். அது எனக்கு ஃபீல் கொடுத்தது வசுந்தரா அம்மா தான். என்னோடய அம்மாவுக்கும் சரி வசுந்தரா அம்மாவுக்கும் சரி நான் ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுக்குறேன். இது இவங்களோட பாசத்துக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அதுக்கு என்ன நீங்கள் பாருங்கள். அதுக்கு டைமண்ட் ரிங்கு, இது வைரம். நிறைய பேர் வீட்டில் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். நம்ம அப்பா நம்மளை அடிக்கடி சொல்லுவாங்க, நான் உன்னை எப்படி வளர்த்தேன் தெரியுமா, நான் உன்னை எப்படி பார்த்தேன் தெரியுமா, நான் உனக்கு என்ன செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா, நீ போட்டிருக்க பேண்ட்டு சட்டை எல்லாம் நான் உழைச்சே தெரியுமா. ஆனால் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி வரைக்கும் மாடு மாதிரி உழைச்சி வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க அம்மா. ஆனால் அவங்க வாயால் உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமான்னு ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. தன் புள்ள நல்லவனா கெட்டவனாலாம் தேவை கிடையாது. என் மயன் என் புள்ள வாடா ராசான்னு கட்டி பிடிச்சிப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி அம்மாக்களுக்கு எல்லாருக்கும் இந்த பரிசு. ஐ லவ் யூ அம்மா. நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா. ஒவ்வொரு அம்மா பையனும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயங்களை நீங்க அழகா சொன்னீங்க. அழகு, தேங்க்யூ வெரி மச். அடுத்ததா ஒரு அப்பா பொண்ணோட பாசத்தை தான் இங்க பார்க்க போறோம். அதுக்காக லெட்ஸ் கால் மருமகள் குடும்பம். அப்பா பற்றி என்ன சொல்கிறது, அப்பானாலே தூரத்துலேருந்து நம்மளோட பசங்க ஒழுங்காக இருக்காங்களா சந்தோஷமாக இருக்காங்களான்னு பார்க்குறது தான். அம்மா தான் கூட இருந்து தட்டி தட்டி இது பண்ணுவாங்க. அப்பா அம்மாட்ட போய் ஏன் ஒழுங்காக இருக்காளா சந்தோஷமாக இருக்காளான்னு கேட்குறது தான் அப்பா. அம்மா மாதிரி அப்பாவும் நிறைய கஷ்டப்படுவாங்க. அம்மாவோட வருத்தங்கள்லாம் அவங்க எப்படியோ வெளிப்படுத்துருவாங்க, ஒரு அழுதோ எப்படியோ. ஆனால் அப்பா அது வெளியில் அவங்க அழுவாங்களா, அவருக்கு உண்மையாக வருத்தம் இருக்கா இல்லை என்னன்னு தெரியாது. அவர் சொசைட்டியில் வெளியில் போய் வேலை செய்யும் போது எவ்வளோ அவமானப்படுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அப்பாங்க வெளியில் சொல்லிக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் எங்களுக்காக யோசிச்சு பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சேர்த்து எங்களால் முடிஞ்சது நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன்ப்பா, அது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், அதே போல் நீங்களும் நம்ம சீரியலில் தண்ணி கேன் சுமந்து நம்மளோட குடும்பத்தை காப்பாற்றுறீங்க. வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி சிரிச்சுட்டு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்பா.
உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேம்மா, நம்மக்கிட்ட காசு இல்லாட்டியும் எப்படி வேணால் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா. அப்படி தான் அப்பா யார்கிட்ட இந்த கடன் வாங்கினாலும் சரி, ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் சரி, என்ன சரி, நம்ம பசங்களை படிக்க வைக்கணும், நம்ம பசங்களை வந்து கல்யாணம் பண்ணி ஒழுங்காக அனுப்பணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்களுக்காக இப்போ நான் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் தரேன்ப்பா. உங்ககிட்ட கபோர்டில் 2 சட்டை இருந்தாலும் சரி, அதை மாற்றி மாற்றி அதே போட்டுட்ருப்பீங்க. ஸோ இது உங்களுக்காக ஒரு புது சட்டைப்பா. அப்பா அண்ட் மகள் பாசமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்கும்போது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாகவும் நம்ம ஒரு அப்பா மகள் இந்த பாசத்தை தான் பார்க்க போகிறோம். தேங்க்யூ வெரி மச். அண்ட் அதுக்காக லெட்ஸ் வெல்கம் புன்னகை பூவே குடும்பம். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் சுத்தமாக தெரியாது. ஒன்று சொல்லுவாங்க, அம்மா வந்து அவங்களோட சில்ட்ரன்னு 9 months கேரி பண்ணுவாங்க வயிற்றுலன்னு. ஆனால் அப்பா வந்து அவங்களோட ஹார்ட்டில் மைண்டில் லைஃப் லாங் நம்மளை கேரி பண்ணுவாங்க. ஐ டோன்ட் நோ, உங்களை பற்றி சொல்லணுன்னா ஐ ஆம் ப்ரவுட் தட் ஐ காட் டு ஆக்ட் வித் யூ பிகாஸ் ஐ நோ யூ ஹாவ் 2 sons. But you never talk about them. You only talk about your daughter-in-law. You come happily show and tell that your daughter-in-law is a classical dancer. You show that video and you're very happy for that. சொல்லுவாங்க மருமகளா, அத்தை மருமகளுக்கு சண்டை வரும், அப்படி வரும். நீங்கள் உங்களோட டாட்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது எதுவும் டிஃப்ரென்சஸ் தெரியாது. And I love you for that pa. And உங்களுக்காக ஒரு gift வாங்கியிருக்கேன். I don't know if you will like it or not. I'm sorry pa. கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடு. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். My dad is also here. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். I am today what here because it's only because of you and mom. Thank you. I'm extremely sorry pa. முகம் பார்த்தா தோணுதடி. I want to thank Sun TV for giving me this wonderful opportunity. Thank you so much.